அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். மக்கள் இன்றைக்கு பரிகாரியை தேடுகிறார்கள், அதாவது தீர்வு கொடுக்கிற நபர்களை மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலேயும், சரீரத்திலே தீர்வு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு, கடன்களுக்கு தீர்வு, எதிர்கால வாழ்க்கைக்குண்டான தீர்வு, எல்லாவற்றிற்கும் தீர்வு கொடுக்கிற நபரை தேடிக்கொண்டு போகிறாங்க. அரசியல் தீர்வு, கொள்ளை நோய்களுக்குரிய தீர்வுகளை தேடி மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த சம்பவம் நான் பல முறை நான் பேசியிருப்பேன். ஆனால் மறுபடியும் நேற்றிரவு நான் கர்த்தருடைய பாதத்தில் அமரும்போது கர்த்தர் இதை பேசி சொன்ன அப்படின்னாலும் அதை பேசுகிறேன். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்து ஒரு மகா பெரிய வெற்றி, பார்வோனின் சேனைகள் அத்தனையும் அவர் கவிழ்த்து போட்டார். இஸ்ரேல் மக்கள் 3 நாட்கள் ஒரே கொண்டாட்டமாக, ஆர்ப்பரிப்பாக, மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வருகிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு பெரிய வெற்றி இல்லை. கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அடிமையாக இருந்து மக்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியே வராங்க. ஒரு மகிழ்ச்சியோடு வருகிறார்கள். மகிழ்ச்சியோடு வரும்போது 3 நாட்கள் நடக்கும்போது இப்போ இருக்கிற மாதிரி பிரயாண வசதியெல்லாம் கிடையாதுல்ல. 3 நாள் நடந்து வருகிறார்கள். மனைவி பிள்ளைகளோடு கூட நடந்து வருகிறார்கள். ஏறக்குறைய ஆண்கள் மாத்திரம் 6,16,1723 பேர் என்று சொல்லி ஆண்கள் மட்டும் சொல்லுகிறது. அதே போல் அதற்கு நிகராய் பெண்களும் இருக்கிறார்கள். அதே போல் பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அவ்வளவு மக்களும் கடந்து நடந்து, அது பாலைவன பகுதி, அங்கே மழை இருக்காது. அந்த வறட்சியில் நடந்து வரும்போது இவர்களுடைய எண்ணம் எல்லாம், இவருடைய ஏக்கம் எல்லாம், கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட வருகிறார்கள். தூரத்தில் பார்க்கும்போது திடீரென்று ஒரு தண்ணீர் தடாகம் இருக்கிறதை போல அவங்க பார்க்குறாங்க. ஓ, நம்ம ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம் போல, கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம போய் என்ன பண்ணிடலாம், அதை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் பேர் இல்லை, ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களும் ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன். அப்போ அவ்வளோ மக்களுக்கு தண்ணீர் வேணும். அப்போ கிட்டத்தில் வேகமாய் போய் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட, ஏற்கனவே சந்தோஷம் வராங்க, இல்லை தண்ணி தாகம் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியோடு கூட போய் அவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? தண்ணியை வாரி குடிக்கிறாங்க. அதை குடிக்க கூடாது இருந்தது, ஏனென்றால் அது கசப்பாக இருந்தது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நாம் தேவனை நம்பி போகிறோம், தேவனை நம்பித்தான் கடந்து போகிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்தபடி நமக்கு அங்கே மகிழ்ச்சி இருப்பதில்லை. நாம் எதிர்பார்த்த மாதிரி அங்கே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, ஏன் தேவன் அவர்களுக்கு அந்த கசப்பை அனுமதித்தார்? ஏன் இந்த கசப்பு வந்தது? நமக்கு கசப்பான ஒரு அனுபவம் வரும்போது நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். எனக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்கும், என் வாழ்க்கை எப்பயுமே இப்படி தான் இருக்குது, நான் எதிர்பார்த்து போனால் எனக்கு அது கசப்பாக தான் இருக்குது, எனக்கு அது நன்மையாக முடியலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான சில அனுபவங்கள் வரும்போது தேவன் இந்த இடத்துல என்னை எதற்காக கொண்டு போனார் என்று கேட்க வேண்டுமே ஒழிய, எனக்கு கசப்பை தேவன் கொடுத்தார் என்பதை நினைப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. எதற்காக இந்த இடத்துக்கு கொண்டு போனார்? எரேமியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற மனிதன்தான். ஆனால் அடி வாங்கினார். கிணத்துல தூக்கி போட்டாங்க, நிலவரைவுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இடுக்கத்தின் அப்பம், ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு ரொட்டி தான், ஒரு நாள் முழுக்க ஆகாரம் கிடையாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனை அவர் கசந்து கொள்ளவே இல்லை. தேவனிடத்தில் அவர் தன்னுடைய வெறுப்பை காண்பிக்கவில்லை. மாறாக தேவனை அவர் இன்னும் கிட்டி சேர்ந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்களுடைய மனநிலை, அவர்கள் எதிர்பார்த்தபடி
அவளுடைய தாகத்திற்கு ஏற்றபடி இல்லை. இது தவறா? அவங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயம்தான். ஏன்னா 3 நாள் என்ன இல்லை, தண்ணி இல்லை. சில நேரங்களில் ஃபேக்ட்டு தான் நம்ம வாழ்க்கையில் இது தேவை, எனக்கு ஏன் கொடுக்கல, நம்ம தேவனை கேட்பதும் அல்லது சில நேரங்கள் முறுமுறுப்பதும் நம்முடைய பார்வைக்கு அது சரியாகத்தான் தோன்றுகிறது. ஏன் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஏன் இந்த கசப்பை எனக்கு அனுமதித்தார்? அல்லேலூயா. தேவன் ஒரு கசப்பையோ ஒரு இழப்பையோ ஒரு நஷ்டத்தையோ ஒரு போராட்டத்தையோ தேவன் அனுமதித்தால் அதை ஏனென்று கவனித்து நாம் நமக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும்.